வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் பொரியலில் புளி தண்ணீர் ஆட் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோக்கு மேலே வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. அது கூட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து வெண்டைக்காயில் இருக்கிற வழுவழுப்பு போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அந்த வழுவழுப்பு போனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா அதோட வழுவழுப்பு போயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் இது கூட சாம்பார் தூள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வெண்டைக்காயில் பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அது கூட நம்ம ஊற வச்ச புளியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 ml வரும். அதுவே போதும் இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு. இப்போது இது கூட நான் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதை ஒன்று கட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும் இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு. தக்காளி இருக்கிற ஜூஸு புளி தண்ணியுமே போதும். வெண்டைக்காய் ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம், அதனால் சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் இதுக்கு எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. இந்த புளி தண்ணீரும் தக்காளியிலையுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.